வெரி குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆஃப் ஆல். அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்குறோன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் சிக்ஸ் இருக்கணும். இப்போ சென்டர் மாட்டில் ஆட்டம் அதை சுற்றி 6 பாண்ட் இருக்கணும். 1 2 3 4 5 6 அதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆக்டாஹெட்ரல். கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அது என்ன ஜாமெண்ட்ரிக் அப்படின்னு கேட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஜாமெண்ட்ரிக். அதில் எப்படி வந்து கிறிஸ்டல் ஸ்பீடில் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகுது, அது வந்து எப்படி பிரிஞ்சு போகுது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம டூரிங் த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் கிறிஸ்டல் ஃபீல்டு வந்து எப்படி வந்து பிளவுறுது. இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டால் பாரிஸ் சென்டர் கான்ஸ்டன்ட். சராசரி ஆற்றல் மாறிலியாக அமையும் வகையில், அதாவது ஆவரேஜ் எனர்ஜினா சராசரி ஆற்றல், அது சரிபாதியாக மாறிலியாக பேரியர் சென்டர் கான்ஸ்டன்ட் அதாவது மாறிலியாக அமையும் வகையில் இந்த எனர்ஜி ஆஃப் dx² - y² ஆர்பிட்டாலும் அண்ட் dz² ஆர்பிட்டால்ஸும் எவ்வளவு இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது. இப்போ மொத்தம் டி ஆர்பிட்டால் மொத்தம் 5 இருக்குது. 5 பாக்ஸ் போடுவோமா. ஃபஸ்ட்டு வந்து dxy, dyz, இது dzx, இது வந்து dx² - y², இது வந்து dz². இந்த 5 ஆர்பிட்டால் இருக்குது. இது பாக்ஸாக போட்டாலும் சரி, இல்லை இந்த ரவுண்டாக ஸ்பியராக போட்டுக்கிட்டாலும் சரி. இங்கே அவள் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பியராக கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டி ஆர்பிட்டால் வந்து 1 2 3 4 5 இந்த 5 ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் இன் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது, அடியாற்றல் நிலையில் இருக்குது. இது எங்கே போகுது அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது இது டி ஆர்பிட்டாலுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் டிஇஎஸ், இது டி ஆர்பிட்டாலுடைய ஜிஎஸ். அப்போ அங்கேருந்து இந்த டி ஆர்பிட்டால் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அங்கே போயிட்டு அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும்போது எப்படி போய் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா, ஒன்று dxy, dyz, dzx அப்படின்னு 3ஆக பிரியுது. அது வந்து T2G ஆர்பிட்டால். ட்ரிபிளி டீஜெனரேட் அப்படின்னா 3 இருக்குது. அது 3மே சமமாக இருக்கும். இது ட்ரிபிளி டீஜெனரேட் அப்படின்னா dxy, dyz, dzx இது 3 சமம். அதனால் வந்து அது T2G ஆர்பிட்டால் அப்படின்றோம். இன்னொன்று அதே இந்த டி ஆர்பிட்டால் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வந்து இன்னொன்று மேலே ஒன்று புரியுது. அது என்னென்னு கேட்டால் dx² - y² அண்ட் dz². இது வந்து 2 இருக்குது. அது டபுளி டீஜெனரேட். டபுள்னா 2ன்னு அர்த்தம், டீஜெனரேட்னா சமமாக இருக்கும். அது ரெண்டுமே சமமாக இருக்கும். அப்போ வந்து இந்த டி ஆர்பிட்டால் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து மறுபடியும் 2ஆக பிரியுது. ஒன்று ட்ரிபிளி டீஜெனரேட்டு, இன்னொன்று வந்து டபுளி டீஜெனரேட்டு. இந்த ட்ரிபிளி டீஜெனரேட்டுக்கும் டபுளி டீஜெனரேட்டுக்கும் உள்ள வந்து இன்பிட்வீன் கேப்பில் ஒரு லைன் இருக்கும். அதான் வந்து பேரியர் சென்டர். பேரியர் சென்டர் அப்படின்னு என்ன கேட்டோம்னா அது வந்து ஆற்றல் கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. இது இந்த dx - dyz dx² வந்து dxy, dyz, dzx இது எவ்வளவு இதில் வந்து எனர்ஜி வந்து குறையுது அப்படின்னு கேட்டால் -2/5 அப்படிங்கிற ஆற்றலில் வந்து குறையுது. இவ்வளோ வேல்யூவில் வந்து எனர்ஜி குறையுது. இது எவ்வளோ வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3/5 3/5 டெல் ஓ அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது மொத்தமாக தான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா டெல் ஓ அப்படின்ட்டு. அப்போ வந்து இதை 2ஆக பிரித்தோம்னா ஒன்று வந்து இது பிரியுது, இன்னொன்று மேலே இருக்கிறது பிரியுது, அப்படி பிரியுது. இது T2G, இது இஜி. இந்த T2G வந்து எவ்வளோ வந்து எனர்ஜி ஆர்பிட்டாலோட எனர்ஜி குறையுதுன்னா எவ்வளோ குறையுது, இது எவ்வளோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. அப்போ இது வந்து இது குறையுது, இது மேலே இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் இதான் வந்து பேரியர் சென்டர். இந்த மிடில் பாயிண்ட் தான் பேரியர் சென்டர். இது எல்லாமே இருந்து இந்த T2Gலேருந்து இஜி வரைக்கும் உள்ள இருக்குதுன்னா டெல் ஓ அதுதான் கொடுத்துருப்பாங்க. The energy of the orbital dx² - y² and dz orbital represented as a Eg
அந்த ரெண்டுமே என்னது இஜி ஆர்பிட்டால் சொல்லலாம். வில் இன்க்ரீஸிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 3/5 del O. while that of other 3 orbital 3 other orbital இருக்குது dxy dyz and dzx is represented t2g orbital. அந்த 3 ஆர்பிட்டால் கீழே 3 ஆர்பிட்டால் நம்ம t2g ஆர்பிட்டால்னு சொல்லலாம். அது எவ்வளோ வந்து குறையுது அப்படின்னு கேட்டால் the decreasing by 2/5 del O. hence del O represented in the crystal field splitting in octahedral field. எண்முகி வடிவத்தில் எண்முகி அணை வடிவத்தில் வந்து அது எவ்வளவு வந்து கிறிஸ்டல் ஃபீல்டில் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத வந்து எனக்கு கேட்டால் டெல் ஓன்னு அர்த்தம். அந்த எண்முகி புலத்தில் அதாவது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் கிறிஸ்டல் ஃபீல்டு வந்து எவ்வளோ ஸ்ப்ளிட்டிங் ஆகுது எனர்ஜி அப்படிங்கிறது தான் டெல் ஓ. அப்போ ஆக்டாஹெட்ரலில் எது கீழே இருக்கும், இந்த T2G கீழே இருக்கும், இஜி வந்து மேலே இருக்கும். இது எவ்வளோ வந்து குறையுது, இவ்வளோ குறையுது, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி இவ்வளோ. அப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்கிறதான்னு கேட்டால் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல். டெட்ராஹெட்ரல் பார்க்குறோம் நம்ம. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இப்போ மெட்டல் சுற்றி 4 பாண்டு தான் இருக்கும். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுன்னா அது வந்து டெட்ராஹெட்ரலாக இருக்கலாம் அல்லது ஸ்கொயர் பிளானாக கூட இருக்கலாம். ஆனால் டெட்ராஹெட்ரலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் அதனுடைய கிறிஸ்டல் ஃபீல்டு எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. The approach of ligand in tetrahedral field can be visualized as follows. டெட்ராஹெட்ரலில் வந்து லிகாண்ட் வந்து எப்படி வந்து சென்ட்ரல் மார்டல் ஆட்டத்தை வந்து அப்ரோச் பண்ணுதுன்னு பாருங்கள். இது சென்ட்ரல் மார்டல் ஆட்டம் க்ரீன் கலர் வச்சுங்களேன். இது வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லிகாண்ட் ஒன்று அப்ரோச் ஆகுது. இந்த இதில் இந்த கார்னர் விட்டு இன்னொரு அதுக்கு பக்கம் இருக்க கார்னரில் ஒன்று விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் கார்னரில் லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது. ஆல்டர்னேட்டிவ் கார்னரில் தான் இப்போ ஒரு கியூபிக் வரைஞ்சிக்கிறோம் நம்ம. இந்த கியூபிக்கில் மிடில் சென்ட்ரல் மார்டல் ஆட்டத்துக்கு ஒரு கார்னரை விட்டு ஒரு கார்னர் தான் என்ன பண்ணுது, லிகாண்ட் வந்து அந்த சென்ட்ரல் மார்டல் ஆட்டத்தில் போய் அட்டாச் பண்ணுது. இவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது L1 ஃபஸ்ட் லிகாண்ட். இந்த கார்னர் விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த கார்னரில் போய் செகண்ட் லிகாண்ட் அட்டாச் ஆகுது. இந்த கார்னர் விட்டு இந்த கார்னரில் போய் தேர்ட் லிகாண்ட் அட்டாச். இந்த கார்னர் விட்டு இந்த கார்னரில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டினா இங்கே ஒரு கார்னர் இருக்கும், அந்த கார்னரில் போய் ஃபோர்த் லிகாண்ட் ஆகும். அப்போ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஒரு கியூபிக் வரைஞ்சிக்கிறோம். கியூபிக் மிடில் ஒரு சென்ட்ரல் மார்டல் ஆட்டம் இருக்குது. அந்த சென்ட்ரல் மார்டல் ஆட்டத்தை லிகாண்ட் வந்து எங்கேருந்து அப்ரோச் பண்ணுதுன்னா அந்த கியூபிக்கோடைய கார்னர்லேருந்து கியூபிக்கோடைய கார்னரில் அதுவும் ஆல்டர்னேட்டிவ் கார்னரில் ஒரு கார்னர் விட்டு இன்னொரு கார்னரில் தான் லிகாண்டை வந்து அப்ரோச் பண்ணி உள்ளே போய் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் இங்கேருந்து லிகாண்ட் இங்கே போய் மெட்டல் ஆட்டம் அப்ரோச் பண்ணுது. இங்கே ஒரு கார்னர் இருக்குது, அந்த கார்னரை விட்டு அடுத்த கார்னர்லேருந்து லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது. அப்போ அங்கேருந்து அப்படியே அட்டாச் பண்ணுது. The approach of a ligand in tetrahedral field can be visualized. இப்போ தான் பார்த்தேன் எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னு. Consider cubic in which central metal atom in a place at its center. ஒரு கியூபிக்கில் மிடில் பிளேஸில் வந்து ஒரு சென்ட்ரல் மார்டல் ஆட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். The origin of coordinated axis as shown in the figure. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டினா அதனுடைய ஆக்சஸ் வழியாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டினா அந்த லிகாண்டை வந்து அப்ரோச் பண்ணுது. இந்த 4 லிகாண்ட் அப்ரோச், இந்த 4 லிகாண்ட் இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4 தானே, டெட்ராஹெட்ரல் கோஆர்டினேஷன் நம்பர் 4 தானே. அப்போ 4 லிகாண்ட் தானே இருக்கும். 4 லிகாண்ட் அப்ரோச் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த லீடிங் டயகோனல் ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ் கார்னர் ஆஃப் த கியூப். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒரு கனசதுரத்தை நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதனுடைய மூலைவட்டம் வழியாக 4 ஈனிகளும் உலோக மையம் வந்து அணுகுது. அதாவது ஒன்று விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் கார்னரில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு கார்னர் விட்டு இன்னொரு கார்னரில் தான் வந்து இந்த 4 லிகாண்டும் போய் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அந்த சென்ட்ரல் மார்டல் ஆட்டத்தை அப்ரோச் பண்ணி ஜாயின் பண்ணுது. In this field,
none of the d orbital point. இந்த d orbital ஆர்பிட்டாலில் directly towards the ligand இந்த ஈனிகள் அணுகும் திசையை அமைவதில்லை. இந்த என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் டி ஆர்பிட்டாலில் லிகாண்ட் டைரெக்டாக என்ன பண்ணாது, அந்த எந்த ஒரு டி ஆர்பிட்டாலும் லிகாண்டு அப்ரோச் பண்ணும் திசையில் அமையதில்லை. இஜி ஆர்பிட்டால் அந்த இஜி ஆர்பிட்டால் ஆர்பிட்டால் டி எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் டிசெட் ஸ்கொயரை காட்டிலும் T2 ஆர்பிட்டால் dxy dzy அண்ட் dzx ஆகியவை ஈனிகள் அதாவது லிகாண்ட் அணுகும் திசைக்கு என்ன பண்ண அருகில் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹவவர் இந்த இடத்துல நம்ம T2Gன்னு சொல்லக்கூடாது, டெட்ராஹெட்ரலுக்கு T2 அப்படின்னு தான் சொல்லணும். அது dxy dyz dzx approach the close the direction which a ligand approaching then the e orbital dx square minus y square dz square. இந்த இடத்துல நம்ம T2G EGன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு வரும்போது நம்ம என்ன பண்ணோம் T2, இது E அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இது எந்த இடத்துல அப்ரோச் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இ ஆர்பிட்டால்ஸ் எது dx square minus y square and dz square இதை காட்டிலும் T2 ஆர்பிட்டால் அது 3 இருக்குதா, dxy dyz and dzx ஆகிய லிகாண்ட் அப்ரோச் திசை, லிகாண்ட் அப்ரோச் பண்ணும் திசைக்கு அருகாமையில் இருக்கும். இப்போ லிகாண்ட் எங்கே அப்ரோச் பண்ணுது அப்படின்னா அந்த திசைக்கு பக்கத்தில் தான் எது இருக்கும், அந்த லிகாண்டுக்கு அப்ரோச் பண்ணுதா, இங்கே ஒரு லிகாண்ட் அப்ரோச் பண்ணுதா, இங்கே ஒரு லிகாண்ட் அப்ரோச் பண்ணுதா, இங்கே ஒரு லிகாண்ட் அப்ரோச் பண்ணுது. அப்போ இந்த லிகாண்ட் அப்ரோச் பண்ணதுக்கு பக்கத்தில் தான் எந்த ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் dxy dyz அண்ட் dzx. இந்த 3 T2 ஆர்பிட்டாலும் லிகாண்ட் அப்ரோச் பண்ணதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அவங்க பார்த்தீங்க இது பக்கத்தில் இருக்கும். அதேமாதிரி என்ன பண்ணும், இந்த லிகாண்ட் அப்ரோச் பண்ண பக்கத்தில் இது இருக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த லிகாண்ட் அப்ரோச் பண்ணுறதுல இது இருக்கும். அப்போ இந்த 3 லிகாண்டுமே இந்த லிகாண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அந்த ஆர்பிட்டால்ஸ் ஆர்பிட்டால் இது dx square minus y square and dz square. இந்த 2 ஆர்பிட்டாலும் ஆர்பிட்டாலும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் லிகாண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு திசையை விட்டுட்டு கொஞ்சம் விலகி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது லிகாண்ட் இந்த பக்கம் இந்த லிகாண்ட் இந்த பக்கம் அப்ரோச் பண்ணுறா, இது மேல் நோக்கி இப்படி போகுது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இது விலகி போகுது. இந்த dx square minus y square ஆர்பிட்டால் இந்த லிகாண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு திசைக்கு கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் விலகி போகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க, இது இந்த லிகாண்ட் இந்த பக்கம் போகுது, இது இப்படி மேலே செங்குத்தாக வருது. அப்போ இதுக்கு என்ன பண்ண அப்படி இப்படி வருதுன்னா இது இப்படி போகுதுன்னு அர்த்தம். அப்போ இது லிகாண்டு, இது dz square. அப்போ லிகாண்ட் அப்ரோச் பண்ணதுக்கு லிகாண்ட் இந்த லிகாண்ட் அப்ரோச் பண்ணுற திசைக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன பண்ணோம்னா dz square அந்த ஆர்பிட்டால் என்ன பண்ணோம் அப்படின்னா விலகி போகும். அப்போ எந்த ஆர்பிட்டால் லிகாண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த T2 ஆர்பிட்டால் எது dxy dyz and dzx. லிகாண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எந்த ஆர்பிட்டால் போகும் அப்படின்னு கேட்டால் dx square minus y square and dz square அந்த 2 ஆர்பிட்டாலும் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. As a result the energy of result T2 orbital increasing. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் இந்த டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு வச்சுக்காங்க. டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் டி ஆர்பிட்டால் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, டி ஆர்பிட்டால் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து மறுபடியும் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று ஆர்பிட்டாலாகவும் இன்னொன்று T2 ஆர்பிட்டாலாகவும் பிரியுது. ஆர்பிட்டால் இங்கே என்னது அப்படின்னு கேட்டால் dx square minus y square and dz square இங்கே 2. இது டபுள் டீஜெனரேட்டட், இது மேலே இருக்கிறது ட்ரிபிள் டீஜெனரேட்டட். அங்கே ஆக்டாஹெட்ரலில் இது கீழே இருக்கும், இது மேலே இருக்கும் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இது அப்படியே இன்வெர்ஸாக மாறிடும். மேலே இருக்கிறது
கீழே வந்து கீழே இருக்கிறது மேலே போயிடும், அப்படியே இன்வெர்ஸாக மாறிடும். இது எவ்வளவு வந்து அது பேரியர் சென்டர், இந்த மிடில் பகுதியில் வந்து பேரியர் சென்டர். இந்த பகுதியில் வந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டிகிரிஸ் ஆகுது, இது 3 -3/5 டெல்ஓ அப்படிங்கிறத வந்து டெல்ஓவில் இது டெல்டி, ஏன்னா வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸு, அங்கே ஓன்னு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸு -3/5 டெல்டி. டீன்னு என்னது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வேல்யூ எவ்வளோன்னா இதில் வந்து ஈஜியோட வேல்யூனா இவ்வளோ குறையுது. அதே இந்த இடத்துல எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா 2/5 டெல்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல டெல்டி அங்கே பார்த்தோம் டெல்ஓ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோடைய ஸ்பிளிட்டிங் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எவ்வளோன்னு கேட்டால் டெல்ஓன்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறோம்னா எவ்வளோன்னா 4/9 டெல்ஓ அப்படின்னு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த 4/9 டெல்ஓ அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு கார்னர்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஆர்பிட்டால் இருக்குது. இந்த ஆர்பிட்டால் இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இந்த ஆர்பிட்டால் கார்னரில் இருக்கிற இந்த லிகாண்ட் கார்னரில் இருக்குது. இந்த லிகாண்ட் வந்து இந்த ஆர்பிட்டாலை அப்ரோச் பண்ணும்போது இந்த ஆங்கிள்ஸ், இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஆங்கிள்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டினா, இதோடைய ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளவு அந்த இடத்துல பார்த்தா நம்ம 2/5 இவ்வளோ வந்து வேல்யூ போகும். இப்போ இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் வந்து ஈச் லிகாண்ட் அப்ரோச் த ஸ்பேசஸ், லிகாண்ட் எல்லாமே எந்த வழியாக அப்ரோச் பண்ணு அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் ஃபேஸஸ் வழியாக வந்து அப்ரோச் பண்ணு. இப்போ எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, இது 1 2 3 4, ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், பேக்கில் ஒன்று இருக்கும், மொத்தம் 6 ஸ்பேசஸ் வழியாக லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது. அந்த ஒவ்வொரு லிகாண்டும் வந்து எவ்வளவு ஸ்பேஸில் வந்து அப்ரோச் பண்ணுது அப்படின்னா, ஈச் லிகாண்ட் அப்ரோச் டு ஸ்பேசஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ΔO/6 ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஸ்பிளிட்டிங்கோட எனர்ஜி வேல்யூ இது பை மொத்தம் எத்தனை ஸ்பேஸஸ் 6 ஸ்பேஸ். அப்போ 6 லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது ஒரு லிகாண்ட் வந்து ஒவ்வொரு லிகாண்ட் எவ்வளோ அப்ரோச் பண்ணிச்சுன்னா அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது ஆக்டாஹெட்ரல் ஸ்பேஸில் 6. அப்போ இன்ட்டு 6, அப்போ இந்த 6 கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், ΔO மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆக்டாஹெட்ரலில் வந்து எவ்வளோ வந்து கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டால் ΔO தான் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நம்ம வந்து இதில் போட்டு காமிச்சு நம்ம அப்போ இந்த இடத்துல ΔOங்கிறது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் 6 ஸ்பேஸ் இருக்கும். அந்த லிகாண்ட் வந்து இந்த சென்ட்ரல் மாட்டல் ஆட்டத்தை எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னா இந்த ஸ்பேசஸ் வழியாக தான் அப்ரோச் பண்ணுது. எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, 6 ஸ்பேஸ் இருக்கும். இங்கே 4 போட்டேன், இந்த முன்னாடி ஒன்று இருக்கும், அந்த சைடில் பின்னாடி ஒன்று இருக்கும். அப்போ ஒவ்வொரு லிகாண்டும் வந்து அந்த ஃபேஸ் வழியாக வந்து அந்த சென்டர் மாட்டில் அப்ரோச் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ ΔO/6. அப்போ மொத்தம் எத்தனை லிகாண்ட் இருக்குது, எத்தனை ஸ்பேசஸ் இருக்குது, 6 லிகாண்ட் இருக்குது. 6 ஸ்பேஸ் வழியாக அப்ரோச் பண்ணும். அப்போ 6, அப்போ இந்த 6 and 6 ஆன்சர் பண்ணிட்டா ΔO மட்டும். அப்போ ΔO தான் அதனுடைய கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங், ஆக்டாஹெட்ரலோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் வேல்யூ. ஓகே, இந்த இடத்துல இந்த இடத்துல 4/9 ΔO அப்படின்னு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் நம்ம வந்து இங்கே பார்த்தோம். இந்த டயக்ராம் பார்த்தோமா, இதுதான் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா. இதில் ஒவ்வொரு லிகாண்டும் சென்ட்ரல் மேட்டர் ஆட்டத்தை அப்ரோச் பண்ணுது. அப்போ ஈச் லிகாண்ட் அப்ரோச் த கார்னர் வழியாக தான் அப்ரோச் பண்ணுது. இது ஒரு கார்னர், மேலே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர். இந்த கார்னர் வழியாக தான் அப்ரோச் பண்ணுது சென்ட்ரல் மேட்டர் ஆட்டத்தை. அப்போ அந்த ஈச் லிகாண்ட் அப்ரோச் த கார்னர் எவ்வளோ வழியாக அப்ரோச் பண்ணுது அப்படின்னா ΔO/9 இதுதான் அதோட வேல்யூ இந்த டெட்ராஹெட்ரலுக்கு. ஆல்டர்னேட்டிவ் கார்னர் எவ்வளோ கார்னர் இருக்குது, மொத்தமாக 4 கார்னர் வழி தான் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 4/9 ΔO அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது என்னக்குன்னா இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் ஈச் லிகாண்ட் அப்ரோச் த கார்னர், ஒவ்வொரு லிகாண்டும் கார்னர் வழியாக எவ்வளோ வந்து வேல்யூ அப்ரோச் பண்ணுது
del O by 9. கார்னர் வழியாக எவ்வளோ லிகாண்ட் இருக்குது 4. அப்போ மொத்தமாக 4 லிகாண்ட் போய் அப்ரோச் பண்ணும். அப்போ 4/9 del O. அதனால தான் இந்த படத்தில் 4/9 del O அப்படிங்கிறது. இந்த இடத்துல டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் எது மேலே வரும் எது கீழே வரும்னா E வந்து கீழே வரும், அதாவது டபுள்யூ டிஜெனரேட்டட். T2 அது வந்து எங்கன்னா மேலே வரும், ட்ரிபிள் டிஜெனரேட் மேலே வந்துடும். அப்படியே இதோட எனர்ஜி வந்து அப்படியே மாறிடும், மேலே இருக்கிறது கீழே வந்து கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்போ வந்து இது எவ்வளோ வந்து குறையுது அப்படின்னா எனர்ஜி வேல்யூ -3/5 del T. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2/5 del T எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அதான் கொடுத்துருப்பாங்க. As a result, energy of T2 orbital increasing எவ்வளவு by 2/5 del T and the E orbital decreasing by -3/5 del T. As shown in the below, when compared to the octahedral field, the splitting of the inverted, the splitting energy of the less. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் எதுக்கு வந்து ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எதுக்கு வந்து ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னா இதில் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது நம்ம டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வேல்யூ விட கியூபிக் வந்து அதிகம், கியூபிக்கை விட ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து அதிகம். இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து இந்த எனர்ஜி வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் இதுதான் வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இந்த கியூபிக் எவ்வளோன்னு கேட்டால் 8/9 del O. ஆக்டாஹெட்ரலுக்கு del O. அப்போ எதுக்கு எனர்ஜி வேல்யூ அதிகம் அப்படின்னு கேட்டால் இந்த del O ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான் அதிகம். அப்போ என்ன டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை விட ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டால் கியூபிக்கை விட எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதான் வேல்யூ நம்ம போட்டு காமிச்சோம், 4/9 8/9 del O அப்படின்னு போட்டோம். இது டெட்ராஹெட்ரலுக்கு, இது கியூபிக்கு, இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, த நேச்சர் ஆஃப் லிகாண்ட். அந்த நேச்சர் ஆஃப் லிகாண்டை பொறுத்து கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து எப்படி வந்து புரியுது. The crystal field splitting energy and the nature of ligand. Magnitude of crystal field splitting energy not only depends upon the ligand field, as discussed above, but also depends upon the nature of ligand and the nature of the central metal atom ions and the charge of ionids. இந்த crystal field splittingல வந்து அதோட எனர்ஜி வந்து எதை பொறுத்து அமைவதில்லை. கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து எதை பொறுத்து இருக்காது அப்படின்னா படிகப்புல ஆற்றலானது மேற்கொண்டு ஈனிக புலத்தினை மட்டுமே பொறுத்து அமைவதில்லை. அந்த கிறிஸ்டல் ஃபீல்டோட ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எதை பொறுத்து மட்டும் இருக்காது, நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த லிகாண்ட் ஃபீல்டு. லிகாண்ட் ஃபீல்டை மட்டும் பொறுத்து அமைவதில்லை. எதை பொறுத்துலாம் இதை பொறுத்து மட்டும் லிகாண்ட் ஃபீல்டை பொறுத்து மட்டும் அமைவதில்லை. Has discussed above the, but also depends upon the nature of ligand. Nature of ligand பொறுத்தும் இருக்குது. and nature of central metal atom or ions அதை பொறுத்து இருக்குது. சார்ஜ் ஆன் இட், அதனுடைய சார்ஜ் மேலே வந்து அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சார்ஜ் பொறுத்தும் இருக்குது. அதாவது ஈனிகளுடைய தன்மை, லிகாண்டோடைய தன்மை, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய தன்மை மற்றும் அதனுடைய சார்ஜ், அயனின் மீது இயல்பு மற்றும் மீதான மின்சுமை, அதாவது அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய மின் சுமையும் பொறுத்து அமையுது அப்படிங்கிறது. அப்போ கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிற எனர்ஜி வந்து எதை பொறுத்து மட்டும் அமையதில்லை, லிகாண்டை பொறுத்து மட்டும் அமையதில்லை. நேச்சர் ஆஃப் லிகாண்டை பொறுத்து அமையுது, நேச்சர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டலை பொறுத்தும் அமையுது, அதனுடைய சார்ஜை பொறுத்தும் அமையுது அப்படின்னு இருக்காங்க. லெட் அஸ் understand the effect of nature of ligand and crystal field splitting by calculating the crystal field splitting energy of octahedral complex. இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஈனிகளின் தன்மையை பொறுத்து லிகாண்டை பொறுத்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டில் வந்து ஏற்படும் விளைவை நம்ம புரிந்து கொள்ளும் பொருட்டு, அதாவது வந்து இந்த லிகாண்டோடைய தன்மையை பொறுத்து இந்த கிறிஸ்டல் ஃபீல்டில் வந்து எப்படி வந்து ஸ்பிளிட்டிங் நடக்குது அப்படிங்க நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா டைட்டானியம் 3 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் லிகாண்ட் ஆஸ் ஒன் ஃப்ளூரைட், புரோமைட் அண்ட் வாட்டர்.
டைட்டானியம் அப்படிங்கிறது 3ல் இருக்குது. அது கூட லிகாண்ட் வந்து ஃப்ளூரைடு, புரோமைடு, வாட்டர் வந்து ஜாயிண்டாக இருக்குது. அதனுடைய எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே கொடுத்துருப்பாங்க. யூஸிங் தியர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா டேட்டா, அதனுடைய சேர்மங்களுடைய அதாவது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா லைன் உட்கவர் அலைநீளங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் கூட டைட்டானியத்து கூட ஃப்ளூரைடு சேர்ந்துருக்குது. அதோட காம்ப்ளெக்ஸ் வந்து 3-. இதனுடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா டேட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் 12500. அதேமாரி இந்த காம்பவுண்டுக்கு 12500. டைட்டானியம் BR6. அது டைட்டானியம் TiF6 -3 வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 19000. அதுக்கடுத்து டைட்டானியம் 6 டைம் வாட்டருக்கு அது -3 வந்து எவ்வளோ வேலை 20000 சென்டிமீட்டர். இவ்வளோ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் லைன் நமக்கு கொடுத்துருக்காங்க டேட்டா. The energy associated with the absorbed wave member of light corresponding the crystal field splitting del. இதில் crystal field splitting அப்படிங்கிறது del is given the following expression. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த del அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா crystal field splitting energy, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து எவ்வளோ வந்து எனர்ஜி பிரியுது அப்படிங்கிறது தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங். அதாவது படிக்க ஆற்றலில் வந்து எனர்ஜி வந்து எவ்வளோ வந்து பிரியுது அப்படிங்கிறது தான் டெல். அந்த டெல்லோட வேல்யூ என்னன்னா ஃபார்முலா என்ன Hμ. மியோட வேல்யூ நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு கேட்டால், மியோட வேல்யூ என்னது 1/λ. இந்த இடத்துல ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஹச்சுக்கு பதிலாக ஹச் அப்படியே போட்டுங்க. மியோட வேல்யூ C/λ. இது நம்ம டி பிராக்லி ஈக்குவேஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம் 11th ஸ்டாண்டர்டில். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல் ஈக்குவல் டு Hμ. மியோட வேல்யூ நமக்கு தெரியும் C/λ. அப்போ இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஹச் மியோட வேல்யூ C/λ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த இடத்துல HCயை மட்டும் தனியாக வச்சுங்க, மேலே 1/λன்னு அப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபார்முலாவில் மறுபடியும் எழுதுனேன், HC 1/λன்னு இருக்கும். இந்த 1/λவுக்கு நாம் எதுக்கு ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மியூ பாருக்கு ஈக்குவல்ட்டு சொல்லலாம். 1/λவை மியூ பாருக்குன்னு சொல்லலாம். மியூ ஈக்குவல் டு C/λ, மியூ பார் ஈக்குவல் டு 1/λ அப்படின்னு சொல்லலாம். H இஸ் த பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஹச்சுங்கிறது வந்து ஒரு பிளாங்க் மாறிலி. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், ஒளியினுடைய திசைவேகம். மியூ பார் இஸ் த வேவ் மெம்பர் ஆஃப் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் விச் இஸ் ஈக்குவல் டு 1/λ. இந்த இடத்துல மியூ பார் என்பது அதாவது அப்சார்ப்ஷனுடைய மேக்ஸிமம் நம்பர், வேவ் மெம்பர் ஆஃப் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம், அதாவது உட்கவரு பெருமத்தின் அலையெண் ரொம்ப மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ உறிஞ்சிக்கிச்சோ அதனுடைய அந்த அலையெண்ணுடைய அதிகம், அது எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னா 1/λவுக்கு சமம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சம் கொடுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸு இது. இந்த காம்ப்ளெக்ஸோடைய ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்கிது அப்படின்றது. இப்போ ஹச்சோட வேல்யூ, பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னது 6.626 × 10⁻³ ஜூல் செகண்ட் இன்ட்டு சி லைட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட், ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இன்வெர்ஸ் 1. மியூ பார் தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் த வேவ் மெம்பர் ஆஃப் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 1/λ. வேவ் மெம்பர்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டா நமக்கு கொஸ்டின்லேயே எவ்வளோ கொடுத்தா, இங்கே பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து எவ்வளவு 12500. அந்த வேல்யூ இங்கே போட்டு சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ இது பெருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 6.626 × 10⁻³ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ங்க 3 × 10⁸ இன்ட்டு 12500 × 10⁻². இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே -34, இங்கே 10⁸, 10⁻² ப்ளஸில் இருக்குது. அப்புறம் ரெண்டு ஆட் பண்ணும்போது 10⁻10 8 + 2 10 மாறிடும். அப்போ 10ல் -34 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் -24 இருக்கும். அப்போ இந்த இடத்துல -10⁻24 இருக்குது ஆக்சுவலி.
இதையும் இந்த 3யும் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 248475 அப்படின்னு இன்ட்டு 10⁻24. இந்தளவுக்கு ஜூல்ஸ் செகண்டு இங்கே இருக்கிற ஜூல்ஸ் செகண்ட் இதில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த செகண்டு இங்கே இருக்கிற மீட்டர் செகண்டு இந்த மீட்டர்ஸ் இது எல்லாமே இந்த எம்முக்கு எம் மைனஸுக்கும் எஸ்ஸுக்கும் எஸ் மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும். மீது என்ன மட்டும் ஜே மட்டும்தான் இருக்கும். அப்போ இவ்வளோ வேல்யூ கிடைக்கணும். ஓகேவா? இந்த வேல்யூ நம்ம மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி எழுதுகிறோம். நம்ம எப்படி ஆல்ட்ரு பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா 248475 இன்ட்டு 10⁻24ங்கிறத நம்ம எப்படி எழுதுறோன்னா 2.48475 இன்ட்டு 10⁻5 இன்ட்டு 10⁻24ன்னு எழுதுகிறோம். அப்போ இந்த இடத்துல 2க்கு அடுத்து புள்ளி வச்சுட்டு இங்கே 10⁻5 நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இதை பெருக்குன்னா இதை தான் கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இதுதான் கிடைக்கும். இதில் இருந்து 10⁻5 வந்து 10⁻24 கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 10⁻−19 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 2.48 இன்ட்டு 10⁻−19 ஜூல்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இது தப்பாக கொடுத்தா -19 தான் வரும். To express a del on per moles basic multiply it by Avogadro number. del over டெல்ல மோல் -1 நம்ம யூனிட்டில் வந்து அதனுடைய எனர்ஜி நம்ம வந்து பெற வேணும்னா அவகேட்ரோ நம்பரெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜூல்ஸில் இருக்கிறத நம்ம வந்து எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னு கேட்டால் மோல் -1 அப்படிங்கிறதுல நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அவகேட்ரோ நம்பர் வேல்யூ என்னது அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிது? 2.48 இன்ட்டு 10⁻−19. அவகேட்ரோ நம்பர் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அவகேட்ரோ நம்பர் எவ்வளவு? 6.023 இன்ட்டு 10⁻23 மோல் -1 அப்படின்னு கிடைக்கும். இதால் இந்த 2.48 இன்ட்டு 10⁻−19 அதால் இந்த அவகேட்ரோ நம்பரால் பெருக்கணும். அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10⁻23 மோல் மைனஸ் அப்படின்னு பெருக்கணும். இந்த 10⁻−9யும் 10⁻23 நமக்கு கழிக்கும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? இதில் வந்து -23 19. இப்போ 10⁻−4ன்னு கிடைக்குமா? அப்போ நம்ம அந்த இதில் நோட் பண்ணிக்கங்க எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கங்க. எதாவது 2.48 இன்ட்டு 10⁻−19 6.023 இன்ட்டு 10⁻23 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ கிடைக்குது? 14.937 அப்படின்னு கிடைக்கும். அதை நம்ம -19லேருந்து 10⁻−19லேருந்து 10⁻23 கழிக்கும் பொழுது எவ்வளோ கிடைக்கும்? 10⁻−19 இங்கே 10⁻23 இருக்கும். 10⁻23 அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 10⁻4ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த 10⁻4ன்னு கிடைக்கும். அப்போ என்ன வேலை கிடைக்குன்னா 14.937 10⁻4ன்னு கிடைக்கும். இதை எப்படி மாற்றி எழுதுனா 149.37 10⁻3ன்னு மாற்றி. ஓகேவா? இதை ஒரு ஸ்தானம் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கும்போது இப்படி 10⁻3 வைக்கலாம். இதை மறுபடியும் நம்ம வந்து 1000ஆல் டிவைட் பண்ணும்போது அது எதுக்கு மாறிடும் அப்படின்னு கேட்டால் கிலோ ஜூல்ஸ்க்கு மாறிடும். இந்த 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த ஜூல்ஸில் இருக்கும் யூனிட்டு அந்த ஜூல்ஸுங்கிறது எதுக்கு மாறிடும்னா கிலோ ஜூல்ஸ்க்கு மாறிடும். அப்போ 149.4 149.4 கிலோ ஜூல்ஸ் மோல் -1 ஜூல் மோல் -1 தான் இருக்கும். அது 1000 நம்ம வந்து
டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எதுக்கு மாறிடும், நமக்கு வந்து இந்த கிலோ ஜூல்ஸ்க்கு மாறிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் சம் மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கில் என்ன பண்ண அப்படின்னா கரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணதை வந்ததை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம 10⁻⁻19 மாற்றணும். எப்படின்னு கேட்டால் 2.48 × 10⁻⁻19 நம்ம கொண்டாடுறோம். எப்படி கொண்டாந்தோம் அப்படின்னு கேட்டால் 2.48 × 10⁻5 × 10⁻24 அப்படின்னு மாற்றிக்கிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல வேல்யூ இதில் வந்து கழிச்சு 19 மாறும். அந்த 19 கூட நம்ம வந்து என்ன பண்ணோம், அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 10⁻⁻19 10⁻23 கழிக்கும்போது 10⁻4 மாறும். அந்த 10⁻4 நம்ம ஒரு டிஜிட் முன்னாடி தள்ளி வைக்கும்போது 10⁻3 மாறிடும். அதை மறுபடியும் நம்ம வந்து ஜூல்ஸை கிலோ ஜூல்ஸ் மாற்றணும் அப்படின்னா 1000 டிவைட் பண்ணும்போது அப்படி மாறிடும். ஓகே, அதேமாதிரி இதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ எனர்ஜி வேல்யூ கிடைக்கும். எனர்ஜி வேல்யூ வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது, இதுக்கு 149 இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 227, இதுக்கு 239 சம்திங் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லினா எதுக்கு வந்து அதிகமான வந்து வேவ் நம்பர் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டினா இந்த வாட்டர் காம்ப்ளெக்ஸ் வந்து ஜாயின் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த டைட்டானியத்தை கூட தான். From above calculation it is clear that the crystal splitting energy, இந்த 3 கால்குலேஷன் மூலிமா நம்ம பார்த்தோம் வந்து the crystal splitting energy of titanium 3+ காம்ப்ளெக்ஸ்க்கு 3 லிகாண்ட் நம்ம ஆர்டர் பண்ணோம். அந்த ஆர்டரில் வந்து புரோமியத்தை விட எதுக்கு அதிகம், இந்த காம்ப்ளெக்ஸ் 3 பார்த்தோமா, 3 காம்ப்ளெக்ஸ் எது டைட்டானியம் Br6, இன்னொன்று டைட்டானியம் F6, இன்னொன்று டைட்டானியம் வாட்டர் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ பிஆருக்குடைய அந்த இதுக்கு வந்து வேல்யூ என்ன பார்த்தோம்னா இவ்வளோ தான் கிடச்சி. இதுக்கு வந்து அந்த எஃப்க்கு வந்து வேல்யூ எவ்வளோ கிடச்சி, வாட்டருக்கு வேல்யூ எவ்வளோ கிடச்சி. அப்போ வந்து இதில் வந்து லிகாண்டோடைய ஆர்டர் பார்த்தோம்னா இதனுடைய வேல்யூ கம்மி, இதனுடைய வேல்யூ அதிகம், இதனுடைய வேல்யூ அதிகம். அப்போ வந்து இது பிஆருக்கு, இது எஃப்க்கு, இது வாட்டருக்கு. அப்போ எந்த லிகான்ஸ் வந்து பெருசாக வேல்யூ கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிஆரை விட எஃப் கொடுக்குது, எஃப்பை விட வாட்டர் கொடுக்குது. சிமிலர் it has been to found from the spectrum data the crystal splitting the power of various silicon for given metal ion is called following order. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண கேட்டால் ஆர்டர் வைஸாக இந்த லிகாண்டோடைய எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீக் லிகாண்டு, இந்த பக்கம் இருக்குது ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்போ இதை விட இது அதிகமான எனர்ஜி கொடுக்கும், இதை இது கொடுக்கும், இது கொடுக்கும், இதை விட இது கொடுக்க முடியும். இங்கே போக போக இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இது வீக் ஃபீல்ட் லிகாண்ட். வாட்டர் வரைக்கும் வரும்போது, வாட்டர்லேருந்து இந்த பக்கம் வரும்போது அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக வரும், செயல்படும். அப்போ இது வீக் ஃபீல்ட் லிகாண்ட், இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லப்படும். இந்த சீரீஸ்க்கு எது என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். The ligand present on the right side of the series is carbonyl cause relatively large crystal splitting. இந்த மேற்கொண்ட அந்த வரிசையில் பார்த்தோம்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் இந்த லிகாண்ட் ப்ரெசன்ட் த ரைட் சைட், லிகாண்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுல இந்த ரைட் சைடில் இருக்கிற லிகாண்ட் வந்து என்ன பண்ணால் கார்பனைல் வந்து கார்பன் போன்ற ஈனிகள் ஒப்பிடும்போது அதிக அளவு வந்து இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்குது. அது வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட் சொல்கிறோம், அது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு அல்லது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அதே நேரத்தில் ஒய் த லிகாண்ட் அந்த லெஃப்ட் சைடு லிகாண்ட் பார்க்குறது அதுனா வீக் ஃபீல்டு லிகாண்டு. இட் காசஸ் ரிலேட் டு த ஸ்மாலர் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. இந்த பக்கம் வந்து ரைட் சைடு இருக்கிறது அதிகப்படியான கிறிஸ்டல் ஃபீல்ட் எனர்ஜி கொடுக்கும், அதனால் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு, அது ஸ்ட்ராங் லிகாண்ட் சொல்லலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது அது என்ன பண்ணால் குறைவான ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கொடுக்குது, அதனால் கேட்டால் அதுக்கு என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அல்லது வீக் லிகாண்ட் கூட சொல்லலாம். ஓகே, அப்போ எதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், எதெல்லாம் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதில் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்போம். லிகாண்டோட ஆர்டர் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் பவர் ஆஃப் வேரிஸ் லிகாண்ட் அப்படின்னு கொடுத்து அதுன்னு எழுதுங்க அப்படின்னா அதாவது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ன்னு கேட்பான்.
ரைட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ன்னு கேட்டுருவாங்க. இது வந்து ஒவ்வொன்றும் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸோடைய டேட்டாவை கொடுத்துருவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸோடைய இந்த பிஆரோடைய வேவ் நம்பர் ஆஃப் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ கேட்டால் எவ்வளோ இது வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் இதனோட வேல்யூலாம் நமக்கு இதுக்கு ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும், பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் வேல்யூ நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா படி இந்த நியூ பாரோட வேல்யூ நம்ம கொஸ்டின் கொடுக்குறாங்க, அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நம்ம வந்து கொண்டாந்து அதை நம்ம வந்து டெல்லியில் இருக்கிற வந்து நம்ம எதுக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டோம்னா மோல் -1க்கு மாற்றும்போது அவர்கிட்ட நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ நமக்கு இப்படி வேல்யூ கிடைக்கும். இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதேமாரி இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இதில் 3 3 மார்க் கொஸ்டின். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதில் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுனா என்னென்னு கேட்பாங்க, வீக் ஃபீல்டு லிகாண்ட் என்னென்னு கேட்பாங்க. இது ஒரு 2 மார்க் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், வீக் ஃபீல்டு லிகாண்ட். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸுங்கிறது அது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட டயக்ராம் கேட்ட சொன்னால் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், அல்லது 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா அது வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து 5 மார்க் கொஸ்டின். அந்த டயக்ராம் கண்டிப்பாக போட்டாகணும். அதில் வந்து இது வரைக்கும் 5 மார்க். டயக்ராம் மட்டும் கேட்டாலும் 2 மார்க் கொஸ்டின். இது அப்படி முழுசு இல்லை சொன்னோன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது ஆக்டாக்டல் காம்ப்ளெக்ஸோடைய அதனுடைய டயக்ராம் வந்து அந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத வந்து வித் டயக்ராம் மட்டும் கேட்டானா 5 மார்க் கொஸ்டின், டயக்ராம் மட்டும் கேட்டானா அது 2 மார்க் கொஸ்டின் கேட்கும். முழுசாக எழுத சொன்னால் 5 மார்க் கொஸ்டின், டயக்ராம் மட்டும் கேட்டானா வந்து அது 2 மார்க் கொஸ்டின், அது 3 மார்க் கொஸ்டின் கேட்பான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் நாள் கிளியராக படிங்க. கிளியராக படிச்சுட்டு எப்படி வந்து அந்த டிஆர்பிட்டல் ஸ்ப்ளிட் ஆகுது, அந்த ஆக்டாக்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி வந்து பிரியுது, T2G எங்கே, EG எங்கே, டெட்ராஹெட்ரலுக்கு வந்து T2 எங்கே, E எங்கே, அதோடைய எனர்ஜி பேரிஸ் சென்டரில் கீழே எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்டாக்டல் காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி. அது